இன்னும் சொல்லப் போனால் த்ரிஷாவுக்கு தெரியாமலேயே த்ரிஷாவுடைய இணையதளத்தில் வெளியே வந்திருக்கலாம். மிகவும் நெருக்கமான உறவினர் அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், சன் டிவி நிர்வாக இயக்குனரும் சன்ரைசர்ஸ் அணியினுடைய நிர்வாக பங்குதாரருமான காவ்யா மாறன் அனிருத்தை காதலிக்கிறார். ஒரு மகனை இயக்குனராக்குவதற்கு அவருடைய தந்தைக்கு முழு உரிமை இருக்கு. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜி அருண். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்தான யூடியூபர், சினிமா விமர்சகர் மற்றும் திரைப்படம் நடிகர் பைல்வான் ரங்கநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். இது இப்போ சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நிறைய இது பண்ணுறாங்க சார். இப்போ ரீசெண்டாக கூட சிஎம் விஜய் சார் அவர் த்ரிஷா மேம் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியிட்டாங்க. அது த்ரிஷா மேமே தான் வெளியே விட்டாங்க. அவங்க தான் சோசியல் மீடியாவில் போஸ்ட்டாக போட்டாங்க. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில தரப்புலாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இல்லை உண்மையான பிக்சர்? உண்மையானது அல்ல. இன்னும் சொல்ல போனால் த்ரிஷாவுக்கு தெரியாமலேயே த்ரிஷாவுடைய இணையதளத்தில் வெளியே வந்திருக்கலாம். அது பொய். அது ஏஐ தான். அதில் எந்த சந்தேகமே இல்லை சார். நான் விளையாட்டுக்கு சும்மா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னேன் சார். உண்மையில அது ஏஐ தானா? உண்மையிலே அது ஏஐ தான். ஓகே. அவர் எந்த சூழ்நிலையிலையும் த்ரிஷா விஜயுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்துக்கல. அது மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து தயாரிப்பாளர் சிவா மிகப்பெரிய கேக் ஆமாம் சார் செக்ரட்டேரியட்டுக்கே கொண்டு போகப்பட்டது. போன வேகத்திலே அது வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டது விஜய். ஏன்னா அந்த கரூரில் 41 பேர் இறந்து. அது அல்ல, அதுக்கு முன்னால் உள்ள சம்பவங்கள் 2 சம்பவங்கள் நடந்துச்சு. அது எனக்கு மனசு வருத்தத்தை அழிச்சது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாரு. ஸோ தயாரிப்பாளர் தரப்புலேருந்து வந்த கேட்க நான் வெட்ட மாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பினவர் த்ரிஷா மட்டும் கூப்பிட்டு எப்படி பிறந்தநாள் விழா கொண்டாடிப்பார். அது இல்லவே இல்லை. ஆனால் சோசியல் மீடியாவில் அது ஒரு பக்கம் இல்லை, அது ஏஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு ஃபோன்லாம் இதில் தான் அப்படி தான் இருக்குது, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி பார்க்குறப்போ த்ரிஷா மேம் இதை பற்றி எதுவுமே அவங்களும் எதுவும் பேசவே இல்லை. இது ஏஐ தான் அப்படின்றதையோ இல்லை ஹேக் சம்திங். இப்போ அவங்கள தெரியாம தான் இந்த போஸ்ட் வந்திருக்குன்ற ஒரு பக்கம் எடுத்தாலுமே அவங்க அதை பற்றி எந்த கருத்துமே சொல்லலையே. அப்போ அது ஏன் அவங்க மௌனமாக? சமீபத்தில் த்ரிஷாவுடைய பேட்டி வந்திருக்கு, அதை நான் சொல்கிறேன். விவாகரத்து அவசியம் இல்லை, திருமணம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொன்னால், நானே அனுபவிச்சிருக்கேன். 2 கல்யாணம், 1 நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் பிரேக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட நடிகருடைய பெற்றோர்கள் என்னை மருமகளாக்கி கொள்ள விரும்பலைன்னு சொல்லி பிரேக்கப் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, என்னுடைய சமகால நடிகர்கள் பலர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செஞ்சுக்கிட்ட எல்லாருமே இப்போ கோர்ட்டில் போய் விவாகரத்து வேணும்னு இருக்காங்க. ஸோ எனக்கு மனசு உடஞ்சி போச்சு. இப்படி ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? அப்போ விவாகரத்துக்கு போய் கோர்ட்டில் நிற்கணுமா? அதனால் அது எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். திருமணம் நான் செய்து கொள்வது பற்றி இப்போது யோசிக்கவே இல்லை தெளிவாக சொல்லிட்டாரு த்ரிஷா. அப்போது இந்த இதுக்கும் அதாவது மக்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, இப்போ இது ஏஐ தான், அது உண்மையான பிக்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்க பகிரங்கமா? ஆமாம். ஓகே சார், சூப்பர் சார். ஆக்டர் தனுஷ் அவர்கள் தன்னோட பையனை ஹீரோவாக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மும்முரமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு சார். அது மட்டும் இல்லாமல் இப்போது தனுஷ் அவர்களுக்கும் சரி, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க முன்னாள் ஒய்ஃப் அப்படிங்களுக்குமே சரி ஒரு பெரிய போட்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் அவங்களோட பையனை ஹீரோ ஆக்க போகிறா அப்படின்ற ஒரு போட்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நீங்கள் சொல்லுங்கள் சார் கொஞ்சம். ஏங்க, ஒரு மகனை இயக்குனராக்குவதற்கு அவருடைய தந்தைக்கு முழு உரிமை இருக்குது. அப்போ தந்தை மகனை இயக்குனராக வருவதற்கு உதவி செய்கிறாருன்னா தாய் ஆதரவு தான் தெரிவிக்கணும்.
ஏன்னா அடுத்த படத்தை நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணிட்டு போங்க, இல்லை தயாரிச்சுட்டு போங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் தனுஷ் அவருடைய அக்கா மகனையும் ஏற்கனவே கதாநாயகன் ஆக்கியிருக்காரு. ஆமா. ஏன்னா தனுஷ் மிகச்சிறந்த இயக்குனர், படைப்பாளி, கிரியேட்டர். அதனால் அவருக்கு அந்த முழு தகுதி இருக்கும். தன்னுடைய பையனுக்கு எந்த கதை தோதா இருக்கும், எந்த கதை ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வழிவகுக்குங்கிறலாம் அவருக்கு தெரியும் இல்லையா? அதனால் அவர் கண்டிப்பாக அவருடைய மகனை வெற்றிப்பட கதாநாயகன் ஆக்குவார். அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஓகே சார். இப்போது அடுத்தபடியாக வந்து என்னென்னா வந்து தலைவர் 173 தர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷனில் வந்து படம் பண்ண போகிறதா வந்து ரஜினி சார் வந்து கமிட் ஆயிருக்காரு. இப்போ அந்த படப்பிடிப்புமே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா வந்து இந்த படத்தோட வில்லன் வந்து ஒரு பெரிய டைரக்டராக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டைரக்டர் சங்கர் அவர்களை வந்து இந்த படத்தோட வில்லனாக வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக தான் செய்யும். ஏன்னா சங்கர் என்பவர் பிரம்மாண்ட இயக்குனர், பிரம்மாண்டமான படங்களை இயக்குனவர், மிகச்சிறந்த படைப்பாளி. அதாவது அவர் சொல்லி கொடுத்து தான் அந்த நடிகர்கள் நடிச்சிருக்காங்க பலர். அதனால் அவருக்கு மிக நல்ல நடிப்பு தெரியும். எந்த கேரக்டருக்கு எப்படிப்பட்ட நடிப்பை வழங்க வேண்டும் என்பது தெரியும். இதுவரைக்கும் அவர் கேமரா பின்னாலே இருந்திருக்காரு. இப்போது இந்த வயசில் அவருக்கு வில்லன் ஆகணுங்கிற ஒரு தலைவிதி இருக்குது. அது ரஜினிகாந்த், கமலஹாசன் இணைந்து நடிக்கும் தர்மன் படத்தில் சங்கர் வில்லனை நடித்தா அது அவருடைய திரையுலக ராஜபாட்டையை வேற வழியை காட்டும். சமீபத்தில் வர சங்கர் சார் பண்ணுற எந்த படங்களுமே சிறப்பாக போகலை, அந்த அளவுக்கு பெருசாக போகலை. ஏன்னா கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி பெருசாக மிக்ஸ்டு கமெண்ட்ஸாக தான் வந்துச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க்கு அவர் வந்து வில்லனா பண்ணார்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நல்ல டைரக்டர் எல்லா நேரங்களிலும் ஜெயிக்க முடியாது. எல்லாருமே மிகப்பெரிய வெற்றி பெற்ற இயக்குநர்கள்லாம் ஒரு காலத்தில் தோல்வி சந்திச்சு தான் ஆயிருக்காங்க. இப்போ அவருக்கு ஒரு மறுவாழ்க்கை. இப்போ நிறைய இயக்குநர்கள், ஆர் சுந்தரராஜன் காமெடி ஆக்டர் ஆனார், டிவிசியில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கு நிறைய இயக்குநர்கள் இப்போது நடிகர்கள் ஆகிவிட்டார்கள். காரணம் அவங்களுக்கு நடிக்க தெரியும். டைரக்ஷனை மக்கள் ஏற்றுக்கலன்னா நடிக்க வேண்டியதான், அதில் என்ன தப்பு இருக்குது? ஓகே சார். அவர் ஒரு பெரிய வில்லனாக வருவார் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக வந்து என்னென்னா வந்து ஒரு பெரிய ரூமர்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு இந்த விஷயம். ரொம்ப ரூமர்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூமர்ஸாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த விஷயத்த வந்து க்ரீன் சிக்னல் காட்டுற மாதிரி வந்து YG மகேந்திரன் சார் வந்து சொல்லியிருக்காரு. அனிருத்தோட சொந்தக்காரர் அவருக்கு வந்து சொல்லியிருக்காரு. காவ்யா மாறனுக்கும் அனிருத் அவர்களுக்கும் வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஏங்க இது 2 வருஷத்துக்கு முன்னாலே நான் முதல்ல சொன்னேன். சொல்லும்போது அந்த பேசிய யூடியூப் சேனல்களுக்கு வேண்டுகோள், மிரட்டல் வந்தது, அதை எடுத்துருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் பேசுகிறத விட்டுட்டேன். இப்போது YG மகேந்திரன் அனிருத்துக்கு மிகவும் நெருக்கமான உறவினர். அவர் சொல்லியிருக்காரு, ஆமாம் சன் டிவி நிர்வாக இயக்குனரும் சன்ரைசர்ஸ் அணியினுடைய நிர்வாக பங்குதாரருமான காவ்யா மாறன் அனிருத்தை காதலிக்கிறாரு, அனிருத்தும் காவ்யா மாறனை காதலிக்கிறாங்க, 2 பேருக்கும் விரைவில் திருமணம் நடக்குது அப்படிங்கிறது YG மகேந்திரன் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக YG மகேந்திரன் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும். தேதி என்ன என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அனிருத்துக்கும் வயசாகிடுச்சு, காவ்யா மாறனுக்கும் வயசாகிடுச்சு, 2 பேரும் காதலிக்கிறாங்க, ஒருவர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அறிந்து கொண்டிருக்கிறார்கள், தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் காதல் கல்யாணத்தில் முடிகிறது, சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா ஃப்யூச்சரில் அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வந்து ஏதாவது புதுசாக ஐடியாலாம் கொண்டு வந்து அவங்க பெரிய பிஸ்னஸ் டர்ன் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு சார் அவர் இதில் இன்டர்வியூவில். அதான் அவருடைய ஆசை. இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப இதாக இருந்தேன், நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.